சித்திரம் பேசுதடி, அஞ்சாதே, ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் இந்த மாதிரியான திரைப்படங்களை இயக்கினவர் தான் மிஷ்கின். இவருடைய திரைப்படங்கள் அப்படின்னு சொன்னாலே ஃபுல்லா டார்க் அட்மாஸ்பியர் இருக்கும். படத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்ல வருவாரு. அது மக்களுக்கு பயனுள்ள விஷயமா கூட இருக்கும். இருந்தாலும் டைரக்டர் மிஷ்கின் அந்த அளவுக்கு யாராலையும் பேசப்பட்ட ஒரு இயக்குனரா இல்ல அப்படிங்கிறது வருத்தத்தை தரக்கூடிய விஷயமா இருக்கு அப்படிங்கிறது ரீசெண்டா நம்ம தெரிஞ்ச விஷயம். ஆனா ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் அப்படிங்கிற தரமான திரைப்படத்தை இயக்கி எல்லாருடைய பாராட்டுகளையும் வாங்கினவரும் மிஷ்கின் தான். கூடுதலா பாலா அவரை ரொம்பவே நல்லா பாராட்டி இருந்தாரு. அதனாலேயே பாலா தன்னுடைய சொந்த பேனர்லயே அவரை ஒரு படம் இயக்குறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காரு. படம் எந்த மாதிரி ஜானர் அப்படின்னு கேட்டா இவரோட வழக்கமான ஜானர் மாதிரி தான் இருக்கும். ஆனா கூடுதல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இது ஒரு பேய் படமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வழக்கமா படத்துடைய பூஜைகள் எல்லாமே வந்து காலையில நேரங்கள்ல பண்ணுவாங்க. ரொம்ப பக்திகரமா பண்ணுவாங்க. ஆனா இந்த படத்துடைய தலைப்பை வச்சே நமக்கு தெரியும். பிசாசு அப்படின்னதுமே இவங்க நள்ளிரவுல இந்த படத்துடைய பூஜையை நடத்தியிருக்காங்க. அதுவும் பாலாவுடைய ஆபீஸ்லயே ரொம்ப சிம்பிளா நடத்தியிருக்காங்க. படத்துல யார் யார் நடிக்கிறாங்க, எந்தெந்த டெக்னீஷியன்ஸ்லாம் இதுல ஒர்க் பண்ண போறாங்க அப்படிங்கிற லிஸ்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு தெரிய வரும். 19ஆம் தேதியிலிருந்து இந்த படத்துடைய படப்பிடிப்புகள் ஆரம்பிக்க போறதாக சொல்லியிருக்காங்க. படத்துக்கு இசையமைக்க போறவரு இளையராஜா. பொதுவாவே மிஷ்கின் படங்கள் அப்படின்னு சொன்னாலே ஷூட்டிங்கும் வந்து நள்ளிரவுல தான் இருக்கும். இந்த படத்துல எப்படி அப்படின்னு கேட்டா படத்துடைய பேரே பிசாசு, அதுவும் பூஜையும் நள்ளிரவுல தான் நடத்தியிருக்காங்க. அதனால இந்த படத்துல பெரும்பாலான காட்சிகள் இந்த படத்துல நள்ளிரவுல தான் வந்து படமாக்க போறாங்களாம். சோ அதுவும் ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷன்.